வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் ஆஃப் CH3, CH2, CHO ப்ரொப்பனலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அது என்னதுன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் C டபுள் பாண்ட் O குரூப், அதாவது ஒரு கார்பன் குரூப்பு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்புறம் இந்த ரியாக்ஷன் ஒரு பேசிக் என்விரான்மெண்ட்டில் தான் நடக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் C டபுள் பாண்ட் O குரூப்பு, இதை நீங்கள் CH3, CH2, இது ஒரு ஆல்டிஹைட் குரூப் இல்லையா? ஸோ இதில் கார்பனில் குரூப்பு C டபுள் பாண்ட் O குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஆல்டிஹைட் குரூப்பு தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப். எந்த ஒரு கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தாப்பில் இருக்குதோ அது ஆல்ஃபா கார்பன் அப்படி சொல்கிறோம். அந்த ஆல்ஃபா கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு இந்த ப்ரொப்பனலில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்தது பேசிக் என்விரான்மெண்ட். பேசிக் என்விரான்மெண்ட்கும்போது இங்கே நம்ம டைலூட் அல்கலி NaOH இருக்கலாம், இல்லாட்டி KOH இருக்கலாம். ஒரு பேசிக் என்விரான்மெண்ட்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மாலிகுல் ஆஃப் ப்ரொப்பனலை எடுத்துக்கிறோம். ஸோ டைலூட் NaOH இருக்குது. இந்த டைல்யூட் NaOH இருக்கும்போது இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா, இந்த ஒரு மாலிகுல் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இது வெரி அசிட்டிக் இன் நேச்சர். எதனால் வெரி அசிட்டிக் இன் நேச்சர்னால், பிகாஸ் ஆஃப் திஸ் C டபுள் பாண்ட் O குரூப்பு. அதனால் என்ன ஆகும்னா, இது வெரி ஈஸியாக ஒரு பேஸ், டைல்யூட் NaOHங்கிறது ஒரு பேஸ் இல்லையா. ஸோ இந்த அசிட்டிக் ஹைட்ரஜன் வெரி ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இந்த அசிட்டிக் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது அதுக்கான எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியே போயிடும். அதனால் இப்போ இந்த CH மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிருக்கிறதுனால இந்த கார்பன் இப்போ ஒரு கார்பன் அயான் இல்லாட்டினா ஒரு நியூக்ளியோஃபைலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிட்டு இப்போ இது நியூக்ளியோஃபைலாக இருக்கிறதுனால இப்போ இந்த அடுத்த மாலிகுல் ஆஃப் ப்ரொப்பனலை பார்த்திங்கன்னா இந்த கார்பன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன் மேலேயும் இந்த ஆக்சிஜன் மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அதனால் இப்போ என்ன நடக்கும்னா, இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரோஃபைல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியோஃபைல் எப்போவுமே ஒரு எலக்ட்ரோஃபைலை தான் அட்டாக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த கார்பன் இந்த நியூக்ளியோஃபிலிக் கார்பனை அட்டாக் பண்ணும். அதனால் நம்மளுக்கு ஒரு நியூ கார்பன் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் ஒரு H, அப்புறம் ப்ரொப்பனலில் மீதி இருக்கிறது CH3, CH2. ஸோ அதை நம்ம எழுதுகிறோம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த காம்பவுண்டை திருப்பியோட எழுதுவோம். திருப்பியோட எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு CHO குரூப்பை ஃபஸ்ட்டு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது புதுசாக ஃபார்ம் ஆன ஒரு CH பாண்ட், CC பாண்டுக்கு தான். அதனால் CH, அதுக்கப்புறம் அந்த புதுசாக ஃபார்ம் ஆன CH டபுள் பாண்ட் O, அப்புறம் இந்த CH கூட ஒரு CH3 குரூப் இருக்குது இல்லையா. ஸோ அதை எழுதிக்கிடுவோம். அதுக்கடுத்து இங்கே மீதி என்ன இருக்குது, CH3, CH2. இப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு புரோட்டனேஷன் நடக்கும். இந்த புரோட்டனேஷன் நடக்கும்போது இந்த ஹைட்ரஜன் அயான் எங்கே போய் அட்டாச் ஆகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகும். ஸோ இது கூட அட்டாக் ஆகும்போது நமக்கு OH குரூப் ஃபார்ம் ஆகும். CH3, CH2, CH. இப்போ இந்த ஆக்சிஜன் கூட ஒரு OH பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது ரிமைனிங் அதர் திங்ஸை அப்படி எழுதிட வேண்டியதான். CH3, CHO. இப்போ இந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு டு CHO குரூப் இருக்கிறனால
இந்த கார்பனை வந்து பீட்டா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார்ம் பண்ண இந்த காம்பவுண்டை வந்து நம்ம பீட்டா ஹைட்ராக்சி காம்பவுண்ட் சொல்லலாம், இல்லாட்டி இதை வந்து ஆல்டால் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். எதனால் இதை வந்து ஆல்டால் காம்பவுண்டுன்னு சொல்கிறோன்னா, இந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு OH குரூப்பு, அதாவது ஆல்கஹால் குரூப்பு இருக்குது இல்லையா, அதே மாதிரி CHO குரூப்பு, ஆல்டிஹைட் குரூப்பு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரே காம்பவுண்டில் ஆல்டிஹைட் குரூப்பும் அண்ட் ஆல்கஹால் குரூப்பும் இருக்கிறதுனால இதை வந்து ஆல்டால் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்ட் வந்து வெரி ஈஸிலியாக, இது வந்து அன்ஸ்டேபிள், அதனால் வெரி ஈஸிலியாக என்ன ஆகும்னா இட் லூசஸ் வாட்டர் மாலிகுல் அண்ட் ஃபார்ம் த கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் வந்து எதுலேருந்து போகுன்னா ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த இருக்கிறதுலேயே ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஸோ இதில் இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து H2Oவாக ரிமூவ் ஆகி ஒரு கண்டென்சேஷன் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓ இப்போ எழுதிடலாம், CH3 CH2. இப்போ OH குரூப் வந்து லீவ் ஆகிடுச்சு, அதனால் இங்கே ஒரு டபுள் பாண்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும். இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் போயிடும். ஸோ CH3 அதுக்கப்புறம் CHO. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு வந்து நேம் கொடுத்துருவோம். ஸோ செகண்ட் பொசிஷனில் வந்து CH3 குரூப் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து டபுள் பாண்ட் வேறு இருக்குது. எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. 2 methyl pent 2 enal. Thanks for watching.